மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். பாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். முரசொலி நிலம் அபகரிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிஜேபி இயக்கத்தை சார்ந்த தேசிய எஸ்சி ஆணைய தலைவராக இருக்கின்ற சீனிவாசன் அவர்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அது என்ன வழக்குனா, முரசொலி கட்டிடம் பஞ்சம நிலத்துல தான் இருக்கு. முரசொலி கட்டிடத்துக்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லுங்க. இல்லை என்றால் முரசொலி நிலம் யாரிடமிருந்து வாங்கப்பட்டது, அந்த மூலப்பத்திரத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. மருத்துவர் ஐயாவும் மு.க. ஸ்டாலினிடம் இருந்து கேட்டது என்ன அப்படின்னா, இந்த முரசொலி அலுவலகத்தின் மூலப்பத்திரம் எங்க இருக்கு காட்டுங்கப்பா அப்படின்னு தான் கேட்டார். ஆனால் மருத்துவர் ஐயாவிற்கும் அவர்கள் மூலப்பத்திரத்தை காட்டல. அந்த மூலப்பத்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பதில கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடல. திமுகவிற்கு எதிராக செயல்படுகின்ற இயக்கங்கள் எல்லாமே குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்துல தான் தமிழகத்தின் எஸ்சி பிரிவு தலைவராக இருக்கின்ற சீனிவாசன் அவர்கள் இந்த பஞ்சமி நில விவகாரத்தை உடனடியாக விசாரணை செய்து, இந்த முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறதா அல்லது முரசொலி அலுவலகம் உண்மையிலேயே பஞ்சமி நிலத்தில் இல்லையா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் அவர்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. எஸ்சி ஆணையம் விசாரிப்பதற்கு அனுமதி தரக்கூடாது என்று ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. எஸ்சி ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முரசொலி கட்டிடம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறது என்று ஏற்கனவே சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி கட்டிடம் 1864 சதுர அடியை கொண்ட நிலம். இந்த நிலம் ஒரு காலத்தில் எஸ்சி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சமி நிலத்தை அபகரித்துதான் முரசொலி கட்டிடம் கட்டப்பட்டிருப்பதாக சமீபத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் தான் முதலில் குரல் எழுப்பினார். இந்த பிரச்சனை எப்படி உருவானது என்றால், வெற்றிமாறன் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படத்தில் பஞ்சமி நிலத்தை பற்றி பேசியிருந்தார். அந்த திரைப்படத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்துவிட்டு வெளியே வந்து, நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணராமல் திரைப்படத்தில் பஞ்சமி நிலங்களை மீட்பது போன்ற காட்சிகள் வைத்தால் போதாது, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பஞ்சமி நிலங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்று ஒரு மீடியாவுக்கு முன்னாடி பேசிட்டார். உடனே மருத்துவர் ஐயா அவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களை எல்லாம் மீட்பது இருக்கட்டும், முதலில் நீங்கள் அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற முரசொலி கட்டிடத்தை முதல்ல அதை பஞ்சம மக்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுறார். இது திமுகவிற்கும் பாமகவிற்குமான ஒரு மோதலாக உருவானது. முதலில் எஸ்சி ஆணையம் விசாரிப்பதற்கு அனுமதி தரக்கூடாது என்று ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. எஸ்சி ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். எஸ்சி ஆணையம் இந்த விசாரணை நடத்துவதற்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கு. ஆனால் ஆர்.எஸ். பாரதி என்ன பண்றாருன்னா, எஸ்சி ஆணையத்திற்கு இந்த விசாரணை நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று எதிர்மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாரு ஆர்.எஸ். பாரதி. ஆனால் அந்த ஆர்.எஸ். பாரதி தாக்கல் செய்த அந்த எதிர்மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. ஏனென்றால் இந்த முரசொலி நிலம் சம்பந்தமான இந்த வழக்கை தேசிய எஸ்சி ஆணையம் விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். அந்த நேரத்தில் திமுகவின் மூத்த வழக்கறிஞரான வில்சன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி, இந்த சென்னை முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கின்ற இடம் பஞ்சமி நிலம் இல்லை, இந்த நிலம் முரசொலிக்கு சொந்தமான நிலம், இது அஞ்சுகம் அம்மையாரின் நிலம் என்று இவர் நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கான தகவலை நீங்கள் முறையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என்று நீதியரசர் எம்.என். சுப்பிரமணியம் அவர்கள் கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது முரசொலி கட்டிடம் அடுத்த கட்டமாக நீதிமன்ற தீர்ப்பால் இடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முரசொலி அலுவலகம்
பஞ்சம மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை அபகரித்து முரசொலி கட்டிடத்தை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்பது நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு விட்டால் முரசொலி கட்டிடம் இடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பஞ்சமி நிலம் என்பது ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை அவர்கள்தான் உபயோகம் செய்ய முடியுமே தவிர மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை உபயோகம் செய்ய முடியாது. ஆனால் அந்த நிலத்தை அபகரித்து முரசொலி கட்டிடத்தை இவர்கள் எப்படி கட்டினார்கள் என்ற கேள்வி தமிழகத்தில் உள்ள சாமானிய மக்கள் கூட எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் 2019 தெளிவாக கேட்டார், நீங்கள் முரசொலி அலுவலகத்தை கட்டியிருக்கின்ற நிலம் வந்துட்டு பஞ்சமி நிலம், அது நன்றாக தெரியும். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் அது பஞ்சமி நிலம் என்ற தகவலை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் முரசொலி கட்டிடத்தை கட்டிவிட்டு இப்பொழுது அந்த நிலம் எங்களுக்கு உரிமையானது என்று நீங்கள் உரிமை கொண்டாடி வந்தீர்கள். யானை கொழுத்தா தானா தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்க அப்படின்னு சொல்ற மாதிரி தற்பெருமைக்காக ஒரு சினிமாவை பார்த்துட்டு அந்த சினிமாவை புகழ வேண்டும் என்பதற்காக நீங்களே வந்துட்டு பிரஸுக்கு முன்னாடி உளறிட்டு நீங்களே போயிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு டியூட்டை போட்டுட்டு இப்ப போயிட்டு டாக்டர் ஐயா கிட்ட சிக்கிக்கிட்டீங்க. டாக்டர் ஐயா கிட்ட சிக்கனா சும்மா விடுவாரா? டாக்டர் ஐயா என்ன பண்ணாரு, நீங்க கட்டி இருக்கிற முரசொலி நிலம் வந்துட்டு பஞ்சமி நிலம், அந்த நிலத்தை உடனடியாக நீங்க பஞ்சம மக்களுக்கு வழங்கிடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா வந்துட்டு உடனடியாக ஒரு அறிக்கையை போட்டாரு. உடனடியாக ஒரு அறிக்கையும் கொடுத்தாரு, ஒரு டியூட்டும் போட்டாரு. ரெண்டுத்தையும் போட்டு திமுக காரங்களை தூங்க விடாத செஞ்சார். அதற்கு டாக்டர் ஐயா மேல கொண்டு போய் ஒரு மான நஷ்ட வழக்கை போட்டாரு RS பாரதி. அந்த வழக்கை சமீபத்துல தான் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. இப்படி பஞ்சமி நிலத்திற்கு எதிரான அனைத்து வழக்குகளும் நீதிமன்றம் தொடர்ந்து ரத்து செய்து கொண்டே இருக்கிறது. என்றால் முரசொலி அலுவலகம் என்பது பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறது என்பது உறுதியாக மக்களால் நம்பப்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நிலத்தை அபகரித்த கோபாலபுரத்து குடும்பம் மட்டும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. திமுகவின் அடிவருடிகள் மட்டும் நீதிமன்றத்தை நாடி உண்மையிலேயே இந்த நிலம் பஞ்சமி நிலம் இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள SC மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலெடுத்த மக்களுக்கு நாங்கள் தான் வாரிசுதாரர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் தேவையில்லாமல் வாய் திறந்தால் சாதி அரசியலையும் சனாதன அரசியலை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் இந்த முரசொலி விவகாரத்தையாவது கையில் எடுத்து அதை மீட்டு அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்கணும் இல்ல சாதாரணமா ஒரு அறிக்கையாவது கொடுத்திருக்கணும் இல்ல. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் பின்னால் இருக்கின்ற அந்த மக்களுக்காவது ஒரு தெளிவு பிறந்திருக்கும் இல்ல. அல்லது நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறீர்களே, உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியாவது பஞ்சமி நிலத்தில் தான் இந்த முரசொலி அலுவலகம் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிந்து விட்டது. மருத்துவர் ஐயா அவர்கள் பகிரங்கமாக மக்கள் முன் போட்டுடைத்து விட்டார். இதுக்கு மேலேயே நம்ம அமைதி காத்தோம்னா நாளைக்கு ஒரு சீட்டு அரை சீட்டு கூட பெற முடியாத போயிடும். மக்கள் மத்தியில போய் நம்ம ஓட்டு கேட்க முடியாது. நம்மள மக்கள் காரி காரி துப்புவாங்க. அதே போல பட்டியலின மக்கள் நாளைக்கு நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஏனென்றால் எங்களுடைய உரிமைகளை எல்லாம் அபகரித்தது திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்தை காலி பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் உங்க தலைவர் MK ஸ்டாலினிடம் கேட்டிருக்கலாம். அதையும் நான் செஞ்சாரா? அதையும் செய்யல. ஏனென்றால் கூட்டணியில் இருந்து MK ஸ்டாலின் அவர்கள் நம்மை கழட்டி விட்டு விடக்கூடாது. கூட்டணியை விட்டு நாம் வெளியே போனோம்னா நாளைக்கு நடு ரோட்ல தான் நிக்கணும். ஏன்னா நம்மை சீண்டுவதற்கு கூட தமிழ்நாட்டில் வேற யாரும் இல்லை. ஏன்னா நமக்கு சாதி அரசியலை விட்டு வெளியே வந்தா மீதி அரசியல் எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா சாதி அரசியலையும் சனாதனத்தையும் பேசிதான் நான் எப்படியோ ஒரு 25 வருஷமா வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு நம்ம ஸ்டாலினையும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு வெளியே போனா நம்ம எங்க நிக்கிறதுன்னு நமக்கே தெரியாது. அதனால அது பஞ்சமி நில விவகாரமானா இருக்கட்டும், அங்க குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த விவகாரமானா இருக்கட்டும், எந்த விவகாரமா இருந்தாலும் நான் பேச மாட்டேன். எனக்கு வந்துட்டு திமுக கூட்டணியில இடம் வேணும். திமுகவை எதிர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் என்னால இப்ப சூழ்நிலைக்கு அரசியல் பண்ண முடியாது. இப்படி ஒரு நிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தள்ளப்பட்டு விட்டது. அதனால இனி இவர்களை விட்டால் நமக்கு நாதி இல்லை அப்படின்ற அடிப்படையில திருமாவளவன் அவர்கள் இந்த விவகாரத்தை தொடரதே இல்லை. SC மக்களுக்கு நான் தான் தலைவன், அருந்ததியர் மக்களுக்கு நான் தான் தலைவன், தமிழகத்தில் பறையர் மக்களுக்கு நான் தான் தலைவன் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற திருமாவளவன் பஞ்சமி நில விவகாரத்தை பத்தி இதுவரைக்கும் வாயே திறக்கல. திருமாவளவனை நம்பிக்கொண்டு அவர் பின்னால சுத்திக்கிட்டு இருக்க அந்த மக்கள் தான் இதை பத்தி சிந்திக்கணும். முதலில் இந்த பஞ்சமி நில விவகாரத்தை கையில் எடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா ஒரு விவகாரத்தை கையில் எடுத்தால் அது எங்க போய் நிக்கும்னு இப்போ MK ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார். மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் இந்த விவகாரத்தை கையில் எடுக்காமல் இருந்திருந்தால்
முரசொலி அலுவலகத்தை பற்றி இப்பொழுது யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். முரசொலி அலுவலகம் எங்கே இருக்கிறது, அந்த இடம் யாருக்கு சொந்தமானது, இந்த இடத்தில் இவர்கள் எப்படி முரசொலி அலுவலகத்தை அமைத்தார்கள் என்பது உட்பட அனைத்து விவரங்களையும் புள்ளி விவரத்தோடு மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்து வைத்த காரணத்தால் தான் முரசொலி பிரச்சனை பூதாகரமாக வெடித்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது இந்த வழக்கு. இப்பொழுது தேசிய எஸ்சி ஆணையம் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இந்த வழக்கை தேசிய எஸ்சி ஆணையம் விசாரிக்க கூடாது என்று தொடுத்த அந்த வழக்கை ரத்து செய்து விட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அடுத்து இந்த வழக்கில் வெகு விரைவில் தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. முரசொலி கட்டிடம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறது என்பது நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டால் இடிப்பது உறுதி. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.